வணக்கம். நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக 2016 தான் களங்கண்டுச்சு. 2010 கட்சி தொடங்கப்பட்டாலும் 2016 தான் முதல் முறையா தேர்தல் களத்துக்கு வந்தோம். அதுக்கு 2015 தயாரானோம். ஓராண்டுக்கு முன்பே வேட்பாளர்களை அறிவிச்சு பரப்புரை செஞ்சு தேர்தல் களத்துக்கு தயாரானோம். அந்த சமயத்துல என்ன சொன்னாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தனித்தெல்லாம் போட்டி போடாது, அதற்குரிய வலிமை அவங்ககிட்ட இல்லை, அவங்க தனிச்சு நிற்க மாட்டாங்க, நீங்க வேணா பாருங்க, தேர்தல் நெருக்கத்துல யாரோடையாவது கூட்டணி போயிடுவாங்க அப்படின்னு கிளப்பிட்டாங்க. 2016 நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடாது, அவங்க சீட்டை வாங்கிட்டு ஏதாவது ஒரு கட்சியோட போயிடுவாங்க அப்படின்னாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி 2016 தனிச்சு போட்டிடுச்சு. 2016 மட்டும் இல்ல, 19, 21, 24 4 பொது தேர்தலை தனித்து நாம் தமிழர் கட்சி சந்தித்திருக்கிறது. சந்தித்து 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுச்சு. இதுல நாம் பார்க்கிறப்ப மாற்றுங்கிற முழக்கத்தை முன் வச்சு களம் கண்ட ஐயா வைகோ, அண்ணன் திருமா, ஐயா ராமதாஸ், அப்புறம் ஐயா கமலஹாசன் உள்ளிட்ட யாரும், விஜயகாந்த், இப்படி யாரும் 4 பொது தேர்தலை தனிச்சு நிக்கல. முதல் தேர்தலில் தனிச்சுனாலும் 2வது 3வது தேர்தலில் கூட்டணிக்கு போயிட்டாங்க. ஆனா 4 பொது தேர்தலை தனிச்சு சந்திச்சு 5வது பொது தேர்தல் 2026 நாம் தமிழர் கட்சி தனித்தான் போட்டி போட போகுது. தனிச்சு போட்டியை அறிவிச்சாச்சு. அறிவிச்சதோடு மட்டும் இல்லாம ஏறக்குறைய 25-30 இடங்கள்ல வேட்பாளர் யாருன்னு ஊடகங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனாலும் என்ன பரப்புறாங்க அப்படின்னா, பாரதிய ஜனதாவோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போக போகுது, தேசிய ஜனதா கூட்டணியில நாம் தமிழர் கட்சி இணைய போகுது, அந்த தேசிய ஜனதா கூட்டணியில, பாஜக கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளர் சீமான் தான், பாஜக பேசுறாங்க, விரைவில் சீமான் பாஜக இணைவாரு இப்படின்னு என்னென்னமோ கம்பு சுத்த பாக்குறாங்க. பாஜக தொடக்கத்துல நம்மளை தேச விரோதி, நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சி, தேச விரோத கட்சி, இவங்க சமூக விரோதிகள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட அபரிமிதமான வளர்ச்சியை பார்த்து அவங்க நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்திக்க முடியாதான்னு எதிர்பார்க்கிற இடத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு வளர்ந்துருச்சு நாம் தமிழர் கட்சி. இப்படி அவங்க இப்ப பாஜக பொறுத்த வரைக்கும் விசிகா வந்தாலும் சேர்த்துக்குவாங்க, நாம் தமிழர் கட்சி வந்தாலும் சேர்த்துக்குவாங்க, திமுக வந்தாலும் சேர்த்துக்குவாங்க, யார் வந்தாலும் சேர்த்துக்கிட்டு அவங்க அணி அமைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தன்மைப்படுத்தி கொள்றது, யாரு வளர்றாங்களோ, யாரு வெற்றி நோக்கி போறாங்களோ அவங்கள தன்மைப்படுத்தி கொண்டு ஆளுகை செய்யணும். அதான் பாஜக நோக்கம். அதனால அவங்க ஆட்கொள்ள முயற்சி பண்றதுல வியப்பு கிடம் இல்லை. ஆனா இந்த பக்கம் யாருன்னா திராவிட தரப்பு எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை பாஜகவோட தள்ளி விட்டணும், சீமானை அந்த பக்கம் தள்ளி விட்டணும் அப்படின்னு ஏகப்பட்ட முயற்சி பண்றாங்க. ஏகப்பட்ட முயற்சி. இதுவரைக்கும் அண்ணன் சீமானோட சந்திப்பை வச்சு அந்த சந்திப்புக்கு ஒரு வர்ணம் பூசி அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிச்சாங்க. ஆனா இப்ப என்னன்னா, சந்திப்பு நிகழாமலே ஒரு கதையை கட்டுறாங்க. ஐயா ரஜினிகாந்த் அண்ணன் சீமான சந்திக்க விருப்பப்பட்டாரு. அண்ணன் சீமான் சந்திச்சாரு. அந்த சந்திப்புல எல்லாம் பேசப்பட்டுச்சு, அரசியலும் பேசப்பட்டுச்சு. ஆனா அந்த சந்திப்புக்கு அரசியல் நோக்கம் இல்லை. அந்த சந்திப்புக்கு பிறகு எந்தவித தொடர்ச்சியும் இல்லை. ஆனா ரஜினிகாந்த போய் பார்த்துட்டதாலே நமக்கு காவி வர்ணத்தை பூசினாங்க, நம்மள சங்கி அப்படின்னு முத்திர குத்துனாங்க. அதே போல 2021 சசிகலாவை அண்ணன் சீமான் தனிப்பட்ட முறையில் சந்திச்சாங்க. அந்த சந்திப்புக்கும் உள்நோக்கம் கற்பிச்சாங்க. என்னன்னா, ஊழல் குற்றவாளி சசிகலா அவங்கள போய் சீமான் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு. ரஜினிகாந்த் பல முறை இதே திமுக விழாக்களுக்கு, நிகழ்வுகளுக்கு அழைச்சு கௌரவிச்சிருக்கு. திமுக ரஜினிகாந்த கூப்பிடுறப்ப திமுக சங்கியா மாறல. ஆனா அண்ணன் சீமான் ரஜினிகாந்த் சந்திச்சா உடனடியா சங்கி அப்படின்னு முத்திர குத்துறது. அதே போல சசிகலா ஊழல் குற்றவாளிங்கிறதுனால சசிகலா பார்த்துட்டதாலே நாம ஊழல் கரைபிடிஞ்ச ஆளா மாறிடுவோம்னா என்ன மாதிரி தான் இருக்கும்? அதாவது மாட்டு தீவன ஊழல் வழக்குல குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டவர் லாலு பிரசாத் யாதவ். லாலு பிரசாத் யாதவ் சட்டப்படி ஊழல் குற்றவாளி தான் இந்த நொடி வரைக்கும். அவர் காலில் முதலமைச்சர் ஸ்டாலின் விழுந்து வணங்கினார். அப்படி லாலு பிரசாத் யாதவ் காலில் விழுந்து வணங்கினப்ப
ஊழல் குற்றவாளி காலில் வந்து ஒரு முதலமைச்சர் போய் விழலாமா அப்படின்னு யாரும் கேள்வி எழுப்பல. இத்தனைக்கும் அவங்க கூட்டணி அமைக்கிறாங்க. ஆனா அதை கேள்வி எழுப்பல. அதே போல 2019ல ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு. யாரு? ஐயா வைகோ. திமுக கூட்டணி சார்பாக ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு. மாநிலங்களவை பார்லிமெண்ட் உறுப்பினர் ஆகிறார். அந்த சமயத்துல ஐயா வைகோ இங்க இருந்து கிளம்பி டெல்லிக்கு போய் அத்வானி வீட்டுக்கு போய் குடும்பத்தோடு அத்வானி வீட்டுக்கு போய் அத்வானி காலில் குடும்பத்தோடு விழுந்து வணங்குறாரு வைகோ. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோ அத்வானி காலில் குடும்பத்தோடு விழுந்து வணங்குறாரு. அந்த சமயத்துல திராவிட இயக்கத்தோட போர்வாள் வைகோ, இந்துத்துவ சூத்திரதாரி வந்து அத்வானி காலில் வைகோ எப்படி விழலாம்? இது என்ன நியாயம் அப்படின்னு ஒருவர் கூட கேள்வி எழுப்பவில்லை. அப்ப ஸ்டாலினோட சந்திப்பு, அத்வானியுடனான வைகோவோட சந்திப்பு, இந்த சந்திப்புகள் வந்து பேசு பொருளாகாது, விவாத பொருளாக மாறாது. அந்த சந்திப்புகளுக்கு எந்த உள்நோக்கம் கற்பிக்கப்படாது. அந்த சந்திப்புகளுக்கு எந்த வர்ணமும் பூசப்படாது. ஆனா அண்ணன் சீமான் சந்திச்சா எல்லா சந்திப்புக்கும் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கப்படும், வர்ணம் பூசப்படும், கதைகள் வந்து கட்டவிழ்த்து விடப்படும். அந்த வகையில நிர்மலா சீதாராமனை சந்திக்கவே இல்லை. ஆனா ஊடகங்கள் வந்து சந்தித்ததாக தகவல்னு போட்டாங்க. முதல்ல சந்தித்ததாக தகவல் அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு சந்தித்து விட்டாருனே போட்டாங்க. தகவல்னா யாரா தகவல் கொடுத்தா? யார் தகவல் கொடுத்தா? தகவல் கொடுத்த பேரை போடு. பொதுவா தகவல் அப்படின்னு போட்டு விட்டுருது. போட்டு இவங்களே ஒரு யூகத்துக்கு, ஒரு அனுமானத்துக்கு, கற்பனைக்கு எதையாவது புனைஞ்சு விட்டுருது. அண்ணன் சீமான் திட்டவட்டமும் எடுத்துருக்காங்க. நான் சந்திக்கல, நிர்மலா சீதாராமனை சந்திக்கல அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஆனா சந்திச்சதா சொல்லி ஒரு கதை. இப்ப அண்மையில வந்து எஸ்ஆர்எம் நிறுவனத்தோட சார்பா வந்து சொல் தமிழா சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சாளருக்கான ஒரு போட்டி. அந்த போட்டியில வந்து சிறப்பு விருந்தினர்கள் வந்து அண்ணன் சீமான், பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை. ஒரு பொது நிகழ்வு. அந்த நிகழ்வுல வந்து அண்ணன் சீமான் பங்கேற்கிறாங்க, அந்த பக்கம் அண்ணாமலையும் பங்கேற்கிறாங்க. இந்த நிகழ்வுல பேசுறப்ப கூட அண்ணன் சீமான் வந்து மொழி குறித்து பேசுறாங்க. தமிழ் மொழியோட தொன்மை, ஆழம், தமிழ் மொழியோட பெருமை, இதைத்தான் பேசுறாங்க. அப்படி பேசி வர்றப்ப அந்த பேச்சோட தொடர்ச்சியா ஒரு செய்தியை பதிவு பண்றாங்க. தமிழ் மொழி வந்து தொன்மை மிக்கது, இதை இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் மோடியே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது தமிழ் மொழி தொன்மை வாய்ந்ததுன்னு மோடி சொன்னாருங்கிற கருத்தை சொல்றாரு. இதை பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு அண்ணன் சீமான். ஆனா அந்த மேடல பதிவு பண்ணதுக்கு மோடியை புகழ்ந்த சீமான் அப்படின்னு தலைப்பு வச்சு செய்தி போடுறாங்க. மோடியை புகழல, தமிழ் மொழியை புகழ்ந்து பேசுறார் அண்ணன் சீமான். அப்ப மோடி சொன்ன ஒரு கூற்றையும் துணைக்கு அழைத்து கொண்டு வாதங்களை வைக்கிறார். ஆனா அதுக்கு ஒரு முத்திரை குத்துறாங்க. அண்ணாமலை கூட பேசுறப்ப சொன்னாரு, நான் வந்து தேசியத்துல தமிழை பார்க்கிறேன். அண்ணன் சீமான் அண்ணன் வந்து தமிழ்ல தேசியத்தை பார்க்கறாங்க, ரெண்டு தான் வித்தியாசம் அப்படிங்கிறப்ப அண்ணன் சீமான் சொன்னாங்க, தம்பி சொல்றாங்க அப்படின்னு அந்த கூற்றை மேற்கோள் காட்டிட்டு, நான் முதல்ல வந்து எங்க அம்மாவுக்கு மகனா இருந்துக்கிறேன், அப்புறமா அத்தைக்கு மருமகனா இருக்கிறேன் அப்படின்னு அந்த அண்ணாமலை சொன்ன அந்த தேசியம்ங்கிற அந்த கருத்துக்கும் மாற்று கருத்தை அந்த மேடையிலே பதிவு பண்ணி பதிலடி கொடுத்தாங்க அண்ணன் சீமான். அண்ணன் சீமான் முழுக்க தமிழர்னு தான் பேசினாங்க. அதுல இன்னும் சொல்ல போனா மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு அப்படின்னு கடந்த 1 மாத காலமா பேசுபொருளா இருந்துச்சு. அந்த மேடையில அண்ணன் சீமான் திரும்ப சொன்னது, தமிழ் மொழி ஏன் கற்கணும், தாய்மொழி கல்வி ஏன் அவசியம் அப்படிங்கிறதான் திரும்ப எடுத்து வச்சாங்க. அத்தோடு நிக்காம தேசிய தலைவர் குறித்தும் இந்த மேடையில பேசுறாங்க. பாஜக தேசிய தலைவரை ஏற்காது, ஒருபோதும் ஏற்காது. ஆனா அண்ணன் சீமான் பேசுறாங்க, தமிழ் மொழியோட தொன்மையை, தமிழ் மொழியோட தேவையை, தாய்மொழி தான் தேவை, இன்னொரு மொழியை வந்து திணிக்க கூடாதுங்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சு சொல்றாங்க. அப்ப தமிழ் தேசிய கருத்தில தான் அந்த மேடையிலையும் பேசுறாங்க. ஆனா பாஜகவை புகழ்ந்தார், அண்ணாமலையோடு நெருங்குகிறார் இப்படின்னு ஒரு பொது நிகழ்வுல சந்திக்கிற சந்திப்புகள்லாம் உள்நோக்கம் கற்பிச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய போறாரு அப்படிங்கிறாங்க. தினமலர்ல வந்து செய்தி போட்டிருக்காங்க. தினமலர்ல பிரதமர் மோடி வந்து அண்ணன் சீமானை ஒரிசாவில் சந்திக்க விருப்பப்படுறாரு அப்படின்னு. மோடி, அமித்ஷா அண்ணன் சீமானை சந்திக்க விருப்பப்படுவாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி, நாம் தமிழர் கட்சியோட எழுச்சி அப்படி இருக்கு. ஆனா அண்ணன் சீமான் ஒருபோதும் அதை விரும்பினதும் இல்லை. அண்ணன் சீமான் வந்து ஒரு பொது மேடையிலே பதிவு பண்ணாங்க, மோடி ஒரு ஆளை அனுப்பிவிட்டு என்னை சந்திக்க கூப்பிட்டாங்க, தமிழ்நாட்டில் வேண்டாம் வேற எங்கேயாவது சந்திக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அதே போல நோட்டு பேரம் பேசினாங்க, உங்களை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கிரமெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிய பேரங்களை வந்து வெளிப்படையா பொது மேடைகளிலே அண்ணன் சீமான் வச்சாங்க.
ஆனா அதெல்லாம் சொல்லிட்டு நான் ஒருபோதும் அதுக்கெல்லாம் ஈடாக மாட்டேன், இரையாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி மக்கள் பங்களிப்போடு நாம திரள் நிதி அப்படின்னு வசூல் பண்றப்ப அந்த மக்களோட பங்கேற்பு, அதான் மக்களோட பொருளாதார பங்கேற்பு தான் திரள் நிதி. அதை கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நாம் தமிழர் கட்சி இப்ப மத்த ஆட்கள் போல, வைகோ போல, வேல்முருகன் போல, திருமா போல கூட்டணி அப்படின்னு போனா எவ்வளவு 100 கோடிகளை கொட்டி கொடுப்பாங்க. ஆனா அதெல்லாம் உதிர்ந்து விழக்கூடிய மயிருக்கு சமானம் நினைச்சுதான் அதை உதறி தள்ளிட்டு தான் நான் ஒருபோதும் வரலாற்று பிழைய வரலாற்று தவறு செய்ய மாட்டேன். என் முன்னோர்கள் சீவ ஆயுத்தாரு மாபோசி அவங்க சறுக்கி இருக்கலாம், அவங்க சமரசம் பண்ணியிருக்கலாம், மாற்றுங்கிற முழக்கத்தை தமிழ்நாட்டில் வைத்த தலைவர் மக்கள்லாம் சறுக்கி இருக்கலாம். நான் சமரசம் செய்ய மாட்டேன். நான் சமரசம் செய்தா வரலாற்று பிழையாய் மாறி போகும். இனி ஒரு தலைமுறை யாரையும் நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக எத்தனை தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியை நான் எதிர்கொள்வேன். தோல்விக்காக நிரந்தரமான நம்பகத்தன்மையை நம்பிக்கை இழக்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் தனிச்சு போட்டி அப்படின்ற முடிவுல உறுதியா இருக்கிறாங்க. ஆனா அவங்க திரும்ப திரும்ப அந்த பாஜக பி டீம் நாங்க இவ்வளவு இப்ப பாஜக போக போறாங்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சியை மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி வைத்திருப்பதே நாம் தமிழர் கட்சி தான். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், நாம் தமிழர் கட்சி இல்லை, அண்ணன் சீமான் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் சூழல் என்னவா இருந்திருக்கும்? திமுக அதிமுகவை பிடிக்காத இளைஞர்களின் வாக்க, பொதுமக்களின் வாக்க ஒட்டுமொத்தமா பாஜக அறுவடை பண்ணியிருக்கும். ஒட்டுமொத்தமா இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய வாக்கெல்லாம் அந்த பக்கம் போயிருந்தா என்ன இருக்கும்? திமுக பிடிக்கல, அதிமுக பிடிக்கல, அவனுக்கு கடுப்பு இருக்கு திமுக அதிமுக மேல, யாருக்கு ஓட்டு போட்டிருப்பான்? அப்ப பாஜக பக்கம் போயிருந்தா எவ்வளவு பெரிய அபாயமாக அச்சுறுத்தலா இருந்திருக்கும். அப்ப திமுக அதிமுக பிடிக்காத மக்களின் வாக்குகளை பாஜக பக்கம் போகாம தடுத்து வைத்திருப்பதும் நாம் தமிழர் கட்சி தான். அப்ப ஆரிய மயமாக்கலுக்கு தமிழக இளைஞர்கள் இரையாகாம தடுத்து வைத்திருப்பது நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான். எல்லாரும் நாங்க இந்துக்களுக்கு விரோதி இல்லை, 90 விழுக்காடு இந்துக்கள் எங்கேச்சா இருக்காங்க, எங்களை விரோதியா பார்க்காதீங்க, இந்துக்களுக்கு விரோதியா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றப்ப தமிழக இந்துவே இல்லை, சிவன் இந்து இல்ல, முருகன் இந்து அல்ல என்று சொன்ன கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால நாம் தமிழர் கட்சி கடந்த காலங்களில் எதிர்கொண்ட 16, 19, 21, 24 இந்த தேர்தலை காட்டிலும் 26 தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கான களம், நாம் தமிழர் கட்சிக்கான காலம். இவ்வளவு நாட்களாக ஊடகங்கள் நம்மளை புறக்கணிச்சு வந்தான். ஆனா இன்னைக்கு எதிர்மறையா பரப்புறான், நாம் தமிழர் கட்சி குறித்து திரிபுவாதமா பரப்புறான். ஆனா நாம் தமிழர் கட்சியை தவிர்க்க முடியல. நாம் தமிழர் கட்சி மையத்துல இருக்கு. ஒரு ஓரமா ஓய் தெளிந்தாங்க, இப்ப மையத்துல இருக்கு. சீமானுக்கு பிரதமர் அழைப்புன்னு போடுறான் ஒரு ஊடகத்துல. அண்ணன் சீமானோட ஒவ்வொரு நகர்வையும் செய்தியா மாத்துறான். என்ன திரிபுவாதம் செய்யறான், எதிர்மறையா பரப்புறான். ஆனா அண்ணன் சீமான் குறித்து பேசுறான். ஏன்னா பேசாம தவிர்க்க முடியாதுங்கிற இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி நகர்ந்துருச்சு. நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி இருக்கு. அதனால உடன்பிறப்புகள் பாஜக பி டீம், பாஜக போக போறாரு, பாஜக முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு என்ன கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டாலும் 2026 தனிச்சு நாம் தமிழர் கட்சி களம் காண்கிற போது இந்த அவதூறு அழுக்கார்கள் எல்லாமே தவிடுபடியாகும். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் காலத்திலே மாபெரும் வெற்றி பெறும்.